ஒரு நிமிட கதை. நகரத்து இரைச்சல் அழுத்து போய் ஓய்வுக்கு பிறகு கிராமத்தில் செட்டில் ஆனார் அந்த பெரியவர். அவர் குடியேறிய வீடு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருந்தது. இவர் போன போது பள்ளிக்கு கோடை விடுமுறை என்பதால் அமைதியின் தாலாட்டில் நிம்மதியாக இருந்தார். பள்ளி திறந்ததும் வந்தது பிரச்சனை. சில துடுக்கு மாணவர்கள் வேலி தாண்டி வீட்டுக்கு வந்து கதவு ஜன்னல்களை படபடவென்று அடித்து தாளம் போட்டனர். கதவை திறந்தால் ஓடிவிடுவார்கள். உள்ளே போனதும் திரும்பவும் தாளம். காலையில் உணவு இடைவேளையில், மாலை பள்ளி விடுகையில் இது தொடர்கதையாக இருந்தது. புகார் செய்தும் பயனில்லை. வேறு வழியின்றி ஒரு நாள் இவரே அந்த மாணவர்களை அழைத்தார். அவர்கள் 6 பேர் இருந்தார்கள். உங்களது இசை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. தினமும் அரை மணி நேரமாவது இப்படி வந்து கதவு ஜன்னல்களில் தவில் வாசியுங்கள். உங்களுக்கு ஆளுக்கு 1 ரூபாய் தினம் தருகிறேன். முடிந்தால் லீவு நாட்களில் கூட வாருங்கள் என்றார். கரும்பு தின்ன கூலியா என்பது போல பரவசப்பட்ட பையன்கள் தினமும் உற்சாகமாக வந்து அடித்துவிட்டு காசு வாங்கி போனார்கள். 10 நாட்கள் ஆனதும் பெரியவர் சோகமாக வந்தார். பென்ஷனில் குடும்பம் நடத்தும் எனக்கு பட்ஜெட் உதைக்கிறது. இனிமேல் ஆளுக்கு 50 பைசாதான் என்றார். பையன்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் வந்தார்கள். அரை மணி அடி என்பது 1/4 மணி நேரமானது. இன்னும் 10 நாட்கள் போனதும் பெரியவர் இன்னும் சோகமாக வந்தார். பென்ஷனை குறைச்சிட்டாங்க, அதனால இனிமே 25 பைசா தான் தர முடியும் என்றார். கோபமான ஒரு பையன், கிழவனுக்கு ஆசைய பாருடா, 25 பைசா செல்லாதுன்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு. அந்த காசுக்கு எல்லாம் எங்களால ட்ரம்ஸ் அடிக்க முடியாது என்றபடி மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வெளியேறினான். பெரியவர் வீட்டில் அன்று முதல் அமைதி மீண்டும் குடிகொண்டது. பிரச்சனைகளை புது கோணத்தில் அணுகுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.